அன்பு நெஞ்சங்களே, அன்பானவர்களே, நாம் இப்பொழுது மகரத்தையும் கும்பத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு அதிபதியாக இருக்கிற சனியினுடைய விவரங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். மிக பிரம்மாண்டமான கிரகம், அது வெளிக்கோள் என்று சொல்லப்படுகிறது. சனி கிரகத்தின் விட்டம் 1,19,300 கிலோமீட்டர்கள். அதாவது பூமியை விட சனி 770 மடங்கு பெரியது என நாம் தெரிந்து கொள்கிறோம். சூரியனை நீள்வட்ட பாதைகளை சுற்றி வரும் கோள்களில் 6வது கிரகமாக இருப்பது சனி என்ற வெளிக்கோளாகும். இப்படிப்பட்ட பலம் வாய்ந்த பெரும் சக்தி பெற்ற சனி நமது கிரக சஞ்சாரங்களில் மிக பெரியதாகவும் வாழ்க்கையில் சந்திக்கும் மிகப்பெரிய கிரகமாகவும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். அனைத்து கிரகங்களும் கோச்சாரத்தையும் திசாபுத்தியையும் நமக்கு பலனை கொடுக்கிறது. ஆனால் சனி மட்டும்தான் நமது வாழ்க்கையில் அதிக காலங்களை நம்முடைய பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப நமக்கு பலனை அளிக்கும் கிரகமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் 27.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 7.5 சனி வருகிறது. இது 7.5 ஆண்டு நம்மை தன்வசம் வைத்துக் கொள்கிறது. பின் கண்டச்சனி 2.5 ஆண்டு, அஷ்டம சனி 2.5 ஆண்டு, அர்த்தாஷ்டம சனி 2.5 ஆண்டு, 3, 7, 10ஆம் இடம் மூலம் பார்ப்பது 7.5 ஆண்டு. ஆக வாழ்க்கையில் 3/4 பகுதி சனியின் வசமே நம்மை ஒப்புவித்து விடுகிறோம். இதில் சனி திசை வருமாயின் வாழ்நாள் முழுவதும் சனியின் ஆதிக்கத்தைத்தான் நாம் காண வேண்டியிருக்கும். சனி திசையின் காலம் எவ்வளவு தெரியுமா? 19 ஆண்டுகள். இப்படி நம் வாழ்க்கையில் மிக நெருங்கிய நண்பனாக வரும் சனியின் காந்த ஈர்ப்பு விசையை கவனமாக செயல்படுத்த வேண்டாமா? அந்த காந்த ஈர்ப்பு விசையை நம் உடலிலே நாம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு எதிர்கொள்ள வேண்டாமா? அப்படி செய்தால்தானே நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்க முடியும். சனி கிரகத்தின் புவியீர்ப்பு காந்த சக்தியின் எவ்வளவு வலு, எவ்வளவு பெரியது என்பதை நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கிறோம். மகர கும்ப லக்னக்காரர்கள் இந்த சக்தியை பெறும் விதத்தை பார்த்து விடுவோம். வாருங்கள். மகர லக்னக்காரர்களே, 270 பாகையிலிருந்து 300 பாகை கொண்டது. சனி ஆட்சி பெற்றவர், சூரியன் பகை பெற்றவர், சந்திரன் புதன் சமம் பெற்றவர், செவ்வாய் உச்சம் பெற்றவர், குரு நீசம் பெற்றவர், சுக்கிரன் ராகு கேது நட்பு பெற்றார்கள். இவர்களுக்கான மரங்கள், அதாவது மகர லக்னக்காரர்களுக்கான மரங்கள் வெள்ளெருக்கு, கருங்காலி, சிறுநாகப்பூ, பாக்கு மரம், வன்னி, கருவேல், சீத்தாப்பழம், ஜாதிக்காய். இவைகளில் ஏதேனும் ஒன்றை மகர லக்னத்திற்கு சுபகிரகங்கள் நல்ல நிலைகளை கோச்சாரத்திற்கு வரும் நாட்களில் மரம் நட்டு நீர் ஊற்றி வந்தால் உடல் நோய், உடல் குமரல், அடிபடுதல், தொழில் சரிவு, தந்தை மகன் உறவில் விரிசல் அனைத்தும் சரியாகும். சனிகிரக சக்தி பூமியில் பூரணமாக இருக்கும் நாட்கள் சனியன்று வரும் சனி ஓரை, அஷ்டமியன்று வரும் சனி ஓரை. கும்பலக்கணக்காரர்களுக்கு இப்பொழுது சொல்லுகிறேன். 300 பாகையிலிருந்து 330 பாகை வரை சனி ஆட்சி, சூரியன் பகை, சந்திரன் செவ்வாய் புதன் குரு சமம், சுக்கிரன் நட்பு, ராகு கேது பகை. இவர்களுக்கான மரங்கள் கடம்பு, பரம்பை, ராமன் சீதா மரம், திலக மரம், ஜாதிக்காய், புன்னை மரம். இவைகளில் ஏதேனும் ஒன்றை கும்பலக்கணக்காரர்கள் கும்பலக்கணத்திற்கு சுபகிரகங்கள் வரும் கோச்சார காலில் மரம் நட்டு நீர் ஊற்றி வளர்த்து வந்தால் தைரியம், வெற்றி, வீரம், சகோதர பிரச்சனைகள் தீரும். வீடு, மனை, வண்டி வசதி அனைத்தும் ஏற்படும். மகரத்தைப் போலவே சனிக்கிழமை சனி ஓரையிலும் அஷ்டமி சனி ஓரையிலும் மரம் நடலாம். சனி கிரகத்தின் ஆட்சிக்குட்பட்ட வீட்டு இலக்கணக்காரர்களாகிய நீங்கள் வாழ்க்கை முழுவதும் பல சிந்தனையும் பல முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டும் மனக்குழப்பத்தால் பகையுணர்வை வளர்த்து அழித்து வளர்த்தும் வருவீர்கள். ஆகவே சனி சக்தி உடலில் அதிகம் பரவுவதால் சனி ஆதிக்கம் என்ன உடலில் இருப்பதால் மிக சிறப்பாக இருக்க முடியும். அதனால் சனி ஆதிக்கத்தை உடல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, இந்த மரங்களின் பக்கத்திலே சென்று நின்று நம்முடைய சனி ஆதிக்கத்தை எதிர்ப்பு சக்தியாக நம் உடலில் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக மீன இலக்கணத்தை பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, வாருங்கள்.